மனிதர்கள் பண்ண தப்பால சாதாரண விலங்குகள் கூட மனிதர்களையே வேட்டையாடி சாப்பிடுற அளவுக்கு கொடூரமான விலங்கா மாறுது. அந்த விலங்குகள்ட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா, இவங்க பண்ண தப்ப கவர்மெண்ட் கிட்ட இருந்து மறைச்சு அந்த விலங்குகளை அழிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற கதையை சொன்னது தான் தி பாம்பி. இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்தே இன்ட்ரெஸ்டிங்காவும் த்ரில்லிங்காவும் போயிட்டு இருந்துச்சு. ஆனா எண்ட்ல ஒரு ட்விஸ்ட் வச்சானுங்க பாருங்க, கண்ணே கலங்கிடுவீங்க. அதனால மறக்காம இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் டிஜே. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு 3 பேர் பறவையை மரத்துல கட்டி வச்சு அதை ஷூட் பண்ணி வேட்டைக்காக ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கானுங்க. ஏதோ ஒரு மான கொல்றதுக்கு ட்ரைனிங் எடுக்கிறதா சொல்லிட்டு இருக்கானுங்க. அதுல அந்த கருப்பா இருந்த பையன் கரெக்டா ஷூட் பண்ண மாட்டா அப்படியே. அதனால பக்கத்துல இருக்கவே டேய் நீ இது வரைக்கும் மானையை ஷூட் பண்ணதில்லையான்னு சொல்லி கேட்கறான். அவன் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க எத்தனை தடவை சுட்டிருப்பீங்கன்னு சொல்லிட்டு திரும்ப அவன்கிட்ட கேட்கறான். அதுக்கு அவன் நான் இது வரைக்கும் ஒரு தடவை தான் சுட்டிருக்கேன்னு சொல்றான். இப்படியே பேசிக்கிட்டு இங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கானுங்க. ஏதோ ஒரு மான சுடுறதுக்கு ட்ரைனிங் எடுக்கிறதாவும் சொல்றானுங்க. அங்கேயே சீனை கட் பண்ணா இங்க ஒரு சின்ன பையன் கேம் விளையாண்டுட்டு இருக்கான். அவங்களோட அம்மா கண்டபடி யாரையோ போன்ல திட்டிட்டு இருக்காங்க. அவங்க வேற யாரையும் திட்டல, அவங்க புருஷனை தான் திட்டுறாங்க. புருஷன் பேரு சைமன். அவர் ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு வருஷம் ஃபுல்லா வீட்டு பக்கமே வராம பிள்ளையும் பார்க்காம பொண்டாட்டியும் பார்க்காம வேலைன்னு சுத்திக்கிட்டே இருக்காரு போல. இப்ப பையனுக்கு ஹாலிடேஸும் வந்துருச்சு. மத்த பசங்களை போல அவனும் அப்பா கூட ஜாலியா ஊர் சுத்தணும்னு விரும்புறான். ஆனா அவங்க அப்பா எனக்கு இப்ப கூட வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்றாரு. அம்மா எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பாக்குறாங்க. ஆனா சைமன் இறங்கி வர மாதிரியே தெரியல. எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிடுறாரு. அதனால பொண்டாட்டி நீ அங்கேயே கிடந்து சாவுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இந்த சின்ன பையன் பேரு பெஞ்சி. அம்மா பெஞ்சி கிட்ட வந்து இப்படி கேம் விளாண்டினா கார்ல போகும்போது வாமிட் பண்ணிடுவேன், அது விளாடாதுன்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா பெஞ்சி கேட்கிற மாதிரியே தெரியல. அப்பா வரலங்கிறதால கோவத்துல கோச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட எதுவுமே பேசாம போயிடுறான். அதனால அம்மா பையனோட சந்தோஷத்துக்காக புருஷனோட பேச்சை மீறி அடர்ந்த காடுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய புருஷனோட அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. டாக்ஸியை புக் பண்ணி கிளம்பிட்டாங்க. ஆனா அவங்க போற வழியெல்லாம் சிக்னல் கிடைக்காதுங்கிறதால வண்டியில மேப்பும் ஒர்க் ஆகல. அதனால டிரைவர் உங்களை அங்க இருக்க ஏதாச்சும் ஹோட்டல்ல இறக்கிட்டான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த அம்மாவும் நான் என் ஹஸ்பண்டோட வீட்டுக்கு தான் போறேன், எனக்கு வழி தெரியும், நீங்க போங்கன்னு சொல்லிடுறாங்க. உடனே டிரைவர் நீங்க புருஷனோட அம்மா வீட்டுக்கு போறீங்களா, அங்க அவருக்கு அண்ணன் தம்பி இருந்தா கண்டிப்பா பிரச்சனை தான், என் வாழ்க்கையில அவங்க தான் ரொம்ப பெரிய தலைவலியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்காரு. இப்ப டக்குனு ஒரு கார் அவங்களை நோக்கி வேகமா வருது. நல்ல வேலையா டிரைவர் சுதாரிச்சு லைட்டா ஸ்டீரிங்க திருப்பினதால அந்த விபத்துல இருந்து தப்பிச்சிடுறாங்க. இவ்வளவு வேகமா போய் என்னத்தை தான் சாதிக்க போறாங்களோங்கிற மாதிரி அந்த டிரைவர் திட்டிக்கிட்டே போன வாரம் இதே இடத்துல தான் அவங்க ஃப்ரெண்ட் ஏதோ ஆக்சிடென்ட் பண்ணாராம், அதை பத்தி சொல்லிக்கிட்டே வராரு. அப்ப அந்த சின்ன பையனோட அம்மா திடீர்னு நிறுத்துங்கன்னு சத்தம் போடுறாங்க. பார்த்தா அவங்க அம்மா சொன்ன மாதிரி அவன் மொபைல் நோண்டிக்கிட்டே வந்ததால வாமிட் எடுக்க ஆரம்பிச்சுட்டான். உடனே டிரைவர் வண்டி நிப்பாட்டிறாரு. அவன் வாமிட் பண்ணிட்டு எதனால கோவமா இருந்தான்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்றான். என்ன ஏன் அப்பா கூட்டிட்டு போக வரவே இல்ல, நான் அவரை ரொம்பவே எதிர்பார்த்தேன்னு சொல்றான். அதுக்கு அம்மாவும் அவருக்கு வேலை அதிகமா இருக்குது அதனாலதான் வரலன்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் சண்டை போறத அவன் பார்த்தால, அதனால நீங்க 2 பேரும் பிரிய போறீங்களா, டைவர்ஸ் அப்ளை பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே அப்படிலாம் எதுவும் கிடையாது, யாரும் பிரிய மாட்டோம்னு சொல்றாங்க. சரி கார்ல ஏறி சீக்கிரமா இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் செல்லணும்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. அப்பதான் பெஞ்சி பக்கத்துல அவங்க சுட்டு விளையாண்டாங்க எல்லாம் ஆரம்பத்துல மரத்துல கட்டி போட்டு அந்த பறவையை பாக்குறான். அப்ப காட்டுக்குள்ள ஒரு வினோதமான சத்தம் கேக்குது. அது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்கும் போது அவங்க அம்மா சீக்கிரமா உள்ளவான்னு சொல்லவும் அவன் மறுபடியும் காருக்குள்ள போயிடுறான். டிரைவர் என்னோட பையனு இப்படிதான் ஒரு 5 நிமிஷம் கார்ல வந்தாலே வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருவான், அதுக்கு காரணம் நான் தான் சொல்லிட்டு என் மேலேயே பழிய தூக்கி போடுவான். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் என் பையனுக்காக கொஞ்சம் முட்டாய் வாங்கி வச்சிருப்பேன், அதை சாப்பிட்டா வாமிட் வராது, நான் உனக்காக இருக்குதா இல்லையான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப டக்குன்னு ஒரு ஜெய்ஜாண்டிக்கான பெரிய மான் அவங்க முன்னாடி வந்து நிக்குது. அதை பார்த்த உடனே அவர் காரை திருப்ப முயற்சி பண்றாரு. ஆனா அந்த மான் அவங்கள முட்டி தூக்கி எறியுது. கார் பக்கத்துல இருக்க பள்ளத்துல உருண்டு பரண்டு ஒரு இடத்துல போய் நிக்குது. அம்மாவும் பையனும் சீட் பெல்ட் போடாததால அவங்க ஈஸியா ரிலீஸ் ஆயிட்டாங்க. ஆனா டிரைவர் சீட் பெல்ட் போட்டிருக்காரு, அவரால் வெளியே வர முடியல. பிறண்டு கிடக்கிற கார் மேல அந்த மான் வெறி கொண்டு ஏறி மிதிக்குது. டிரைவர் இன்னும் சீட் பெல்ட்டை விட்டு வெளியே வரல, அவர் அங்கேயே மாட்டிக்கிட்டாரு. அது மிதிச்ச மிதியில பிறண்டு கிடக்கிற அவரோட கால் எலும்புகள் உடைஞ்சு வெளியே தெரியுது. இன்னும் போர்ஸா மிதிக்க அது சதையை விட்டு பிதுங்கி வெளியே வந்து உடல் நசுங்கி அதே இடத்துல இறந்து போறாரு. இந்த சமயத்தை பயன்படுத்தி அம்மாவும் பெஞ்சியும் கார் கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு வெளியே ஓடி வந்து அந்த மானை பாக்குறாங்க. அது பயங்கர ஜெய்ஜாண்டிக்கா ரத்த காட்டேரி மாதிரி கொடூரமான பற்களோட இவங்களை பார்த்து காட்டு கத்தா கத்துது. அதை பார்த்து இவங்க உடனே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இவங்க வரக்கூடிய திசையை திரும்பி பார்த்துக்கிட்டு ஒரு வயசான அம்மா சந்தோஷம்னு சொல்லிட்டு வாய்க்குள்ளேயே மனவிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த கொடூரமான மான் கிட்ட இருந்து உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு அம்மாவும் பையனும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த பையனோட அப்பா ஃபேமிலியை நம்மளுக்கு காட்டுறாங்க. சைமனுக்கு மொத்தம் 2 தம்பிகள் போல. அதுல முத தம்பியோட பேரு ஆண்ட்ரூ. இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிருச்சு, ஒரு குழந்தையும் இருக்குது. அந்த பையனை பாத்துக்கிறதுக்காகவும் இவங்களோட அம்மாவை பாத்துக்கிறதுக்காகவும் தான் ஹாரிட்டுங்கிற இந்த வயலட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்கல்ல அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காரு. இந்த ஹாரிட் என்ன சொல்றான்னா இந்த சைமனோட பொண்டாட்டி முன்னாடியே வரேன்னு சொன்னா ஏன் இன்ன வரைக்கும் வரவே இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. ஆண்ட்ரூ நம்ம ஊர் டாக்ஸியை பத்தி தான் உனக்கு தெரியும் இல்ல, நல்ல நாளே லேட் பண்ணுவாங்கன்னு சொல்ல ஹாரிட் அப்படின்னா சைமனாச்சும் போய் கூட்டிட்டு வந்திருக்கலாம், நம்மள அப்படி லேட் பண்ண வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றா. ஆண்ட்ரூ அவன் தான் வேலைன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கால, அவன் எங்க வர போறான்னு சொல்ல உடனே ஹாரிட் அவனுக்கு டீசன்சி இருந்தா ஒழுங்கா போன் நாச்சும் பண்ணி சொல்லிருக்கலாம், எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கான்னு சொல்ல அந்த டீசன்சி உனக்கு இருந்தா நீ அவனுக்கு போன் பண்ணி விசாரிக்க வேண்டியதானு சொல்லி ஆண்ட்ரூ சொல்றாரு. அதுக்கு
அதுக்கு ஹாரிட் நான் ட்ரை பண்ணேன், எனக்கு தான் சிக்னலே கிடைக்கலன்னு சொல்றா. நடுவுல மூணாவது தம்பி நீங்க லேண்ட்லைன்ல ட்ரை பண்ணி பார்த்திருக்கலாம், அது கண்டிப்பா சிக்னல் கிடைக்குன்னு சொல்ல அதுக்கு ஆண்ட்ரூ அதெல்லாம் புடிங்கி விட்டு ரொம்ப நாளாச்சு, அம்மா சும்மா சும்மா போலீஸ்க்கு போன் பண்ணிட்டே இருக்காங்க, அதனாலதான் புடிங்கி விட்டோம்னு சொல்றான். இப்பதான் ஹாரிட்டுக்கு அவங்க மாமியார் ஞாபகமே வருது. வெளியே தான் நின்னுட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க போல, இப்படிதான் அப்பப்ப அங்கங்க போய் நின்னுப்பாங்க. உடனே ஹாரிட் வெளியே போய் கல்யாணம் பண்ணி உங்க பையனையே என்னால சமாளிக்க முடியல, இதுல நீங்க வேற இப்படி தொல்லை கொடுத்துட்டு இருக்கீங்க, எனக்கு ஒழுங்கா உள்ள வாங்கன்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு வந்து பையனை பார்த்து டே நான் உன்னை பாட்டியை தானே பத்திரமா பாத்துக்க சொன்னேன், அவங்க கண்டுக்காம பாரு வெளியே போய் சுத்திட்டு இருக்காங்க, இனிமே உன் பார்வையில இருந்து விலக கூடாது, ஒழுங்கா பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்றாங்க. அதுக்கு பையன் இதெல்லாம் சொல்றதுக்கு நீங்க யாரு, என் அம்மாவான்னு சொல்லி கேட்கிறான். ஏன்னா என்னதான் இருந்தாலும் இவங்க செகண்ட் ஒய்ஃப் தானே. ஹாரிட் அவனை கடுப்பேத்துற விதமா இப்படியே தின்னுக்கிட்டே உட்காந்துரு, ஒரு நாள் பண்ணி குட்டியாட்டம் நல்லா பெருத்து போய் வெடிச்சு சாக போறேன்னு சொல்லி கலாய்ச்சி விடுறாங்க. பதிலுக்கு ஓ அப்படிங்கிற மாதிரி அவனும் கலாய்ச்சி விடுறான். இப்ப டக்குன்னு யாரோ ஒருத்தங்க வேகமா டோரை சாத்துற சவுண்ட் கேக்குது, யாரா இருக்குன்னு சொல்லிட்டு ஹாரிட் வெளியே வந்து பாக்குறா. அது பெஞ்சியும் அவங்க அம்மாவும் தான். உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு எப்படியோ சேஃபா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஹாரிட் அவங்கள பார்த்து இதுதான் வர்ற நேரமாங்கிற மாதிரி கையை தட்டி காமிக்கிறா. உள்ள வந்த உடனே அங்க நடந்த சம்பவம் எல்லாத்தையுமே அங்க இருக்க எல்லாத்தையுமே சொல்றாங்க. உடனே ஹாரிட் அப்படின்னா நம்ம வெளியே போறது சேஃப் கிடையாது, இங்கே இருக்கிறதா நல்லதுன்னு சொல்றாங்க. பெஞ்சியோட அம்மா நாங்க பயத்துல அந்த டிரைவர் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம், அவரை யார் காப்பாத்துறதுன்னு சொல்லி கேட்கிற. ஹாரிட் அவரை பத்தி கவலைப்படாத, அவர் எப்படியே போறாருன்னு சொல்றா. உடனே ரெண்டாவது தம்பிக்காரன் நான் போய் அந்த டிரைவரை கூட்டிட்டு வரேன்னு சொல்றான். அதுக்கு ஹாரிட் அங்க போறது சேஃப் இல்ல வேணான்னு சொல்ல வர்றா. அதுக்குள்ள ஆண்ட்ரூ நீ அவனோட வழியில அவனை விடு, அவனுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்ல ஹாரிட் அமைதியாயிடுறா. அவனும் அந்த டிரைவரை தேடி கிளம்பிடுறான். ஆக்சிடென்ட் அப்போ பெஞ்சியோட கால்கள்ல பயங்கரமா கண்ணாடி குத்தி இருக்குது. அம்மா அதுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பாட்டி அம்மா மட்டும் ரொம்பவே வினோதமா பிகப் பண்றாங்க. வாய்க்குள்ளேயே ஏதோ முணுமுணுத்துக்கிட்டு புலம்பிக்கிட்டே ஒரு வியர்டான டிராயிங்க பண்றாங்க. இதை கேட்டு பக்கத்துல இருந்த ஆண்ட்ரூஸோட பையன் ஹாரிசனும் கடுப்பாகுறான். பாட்டி அம்மா இப்படி பண்றத முதல்ல நிறுத்துங்கன்னு சொல்லி பாக்குறான். ஆனா பாட்டி கேட்கிற மாதிரியே தெரியல. தொடர்ந்து அந்த வியர்டான டிராயிங்க ஸ்கெட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. திடீர்னு அவன் கோவத்துல தலைவாணியவே தூக்கி அவங்க மேல விட்டு எரிஞ்சிடறான். பெஞ்சியோட அம்மா கடுப்பாகி ஒரு வயசானவங்களை இப்படி ட்ரீட் பண்ணாத ஹாரிசன் சொல்றாங்க. அதுக்கு ஹாரிசன் நான் என்ன பண்ண, அவங்க தான் கடுப்பேத்துறாங்கன்னு சொல்லி சமாளிக்கிறான். இந்த பக்கம் ஸ்டார்டிங்ல ஒரு 3 வேட்டைக்காரங்க நம்மளுக்கு காமிச்சாங்கல்ல, அவங்க 3 பேரும் இதே காட்டுக்குள்ளதான் வண்டி எடுத்துக்கிட்டு எதையோ ஒண்ணு தேடி அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. இதுல போன் பேசிட்டு இருக்க இவன் தான் இவங்க 2 பேத்துக்குமே பாசா. அவன் ஆப்போசிட்ல பேசிட்டு இருக்க ஆளை நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க. ஆனா அவங்க கிட்ட தான் இவங்க 3 பேரும் போயிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க போயிட்டே இருக்கும்போது இதுல ஒரு வேட்டைக்காரன் பெஞ்சி அவங்க அம்மா வந்த கார் ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அந்த காரை பாத்துறான். விஷயத்தை உடனே பாஸ் கிட்ட சொல்ல இப்ப 3 பேரும் அந்த இடத்துல போய் என்ன ஆச்சுன்னு பாக்குறானுங்க. அங்க போய் பார்த்தா இந்த காருக்குள்ள நசுங்கி இறந்து போனார்ல அந்த டிரைவரோட பாடியே அந்த இடத்துல இல்ல. பெஞ்சியோட அம்மா போன் மட்டும் தான் அந்த கார்ல கிடைக்குது. பதட்டத்துல விட்டுட்டு போயிட்டாங்க போல. அதை எடுத்து பார்த்துக்கிட்டு ஒரு வேட்டைக்காரன் அவங்க ப்ரொஃபைல பார்த்துட்டு ஃபிகர் செம்மையா இருக்குல்லங்கிறான். பக்கத்துல இருக்க 2 பேரும் டே நம்ம எவ்வளவு பெரிய பிரச்சனைக்காக இங்க வந்திருக்கோம், இப்ப இதுவா முக்கியங்கிற மாதிரி அவனை கேவலமா பாக்குறாங்க. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு வினோதமான சத்தம் கேக்குது. உடனே 3 பேருமே உசாராயிரானுங்க. கையில கண்ணோட அது என்னவா இருக்குன்னு சொல்லி 3 திசையிலுமே தேடிட்டு இருக்கானுங்க. அதுல இந்த கருப்பா இருக்க வேட்டைக்காரன் மத்த 2 பேத்தை விட ரொம்பவே அதிகமா பயப்படுறான். பக்கத்துல இருக்க வேட்டைக்காரன் டக்குனு இவனோட பேரை சொல்ல இந்த சத்தத்துக்கே பயந்து போய் கண்ணை அழுத்திட்டான். அது தூரத்துல இந்த டிரைவரை தேடி வந்தால 2வது தம்பி, அவனோட நெத்தி பொட்டிலே அந்த புல்லட் இறங்கிருது. தம்பி சம்பவ இடத்துல இறந்து போறான். இத பார்த்து அந்த கருப்பா இருக்க வேட்டைக்காரன் ஐயோ எல்லாம் போச்சு போச்சுன்னு சொல்லி புலம்புறான். உடனே பாஸ் அவனுடைய சட்டையை பிடிச்சு சத்தம் போறத மாதிரி நிறுத்தி இவன் பக்கத்துல இருந்து தான் ஏதாச்சும் வீட்டுல இருந்து வந்திருப்பான், அவனை தேடி யாரும் வரத்துக்குள்ள நம்ம அவங்கள தேடி போகலாம், செத்தவனை தூக்கி ட்ரக்ல போடுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறானுங்க. இந்த பக்கம் பெஞ்சியோட அம்மா காயத்துக்கு மருந்து போட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் போயிட்டு இருக்காங்க. அங்க போற வழியில இந்த பாட்டியம்மா வரைஞ்சு வச்ச ஓவியத்தை பாக்குறாங்க. அது பாக்கிறதுக்கே வியர்டா இவங்க நேர்ல பார்த்தாங்கல்ல அதே மான் மாதிரியே இருக்குது. அதை பார்த்து இவங்க பின்வாங்குறாங்க. அப்ப ஆண்ட்ரூஸ் இதே இடத்துக்கு வந்து அதை எங்க அம்மா தான் வரைஞ்சாங்க, அவங்க எதுக்கு இதை வரைகிறாங்கன்னு தெரியல, ஒரு வாரமா இதே தான் வரைஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. அடுத்து இவன் வாஷ்ரூம்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கண்ணாடியை பார்த்தா அங்கே இவளுக்கு பின்னாடி ஒரு மானோட ஸ்டாச்சு இருக்குது. இதை எதுக்கு இங்க கொண்டு வந்து மாட்டி விட்டுருக்காங்க, அந்த பாட்டியம்மா ஏன் தொடர்ந்து மானையை வரைஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒரே கன்ஃபியூசன் ஆயிடுறா. மறுபடியும் பாட்டியம்மா அவங்க ஃபர்ஸ்ட் பையனான சைமனோட பேரையே புலம்பிட்டு இருக்காங்க. திடீர்னு ரூம்ல இருக்க லைட்ல ஆஃப் பண்ணிட்டு ஜன்னல் ஓரமா போய் நின்று வெளியில இருக்க லைட்டை போட்டு போட்டு ஆஃப் பண்ணி மறுபடியும் வினோதமா நடந்துக்கிறாங்க. அந்த சமயத்துல நம்ம பெஞ்சி இந்த பாட்டியம்மா வரைஞ்சு வச்ச டிராயிங் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா ஒன்னும் பயங்கர கொடூரமா இருக்குது. ஆனா அந்த மானை தவிர வேற எதையுமே இந்த பாட்டியம்மா வரையல. பாட்டியம்மா ரொம்ப நேரமா ஜன்னல் கிட்ட நின்று வெறுக்கி பார்த்துட்டு இருக்கதால அவங்கள கூட்டிட்டு வரதுக்காண்டி பெஞ்சி பக்கத்துல போய் பாட்டின்னு சொல்லி கூப்பிடுறான். அவங்க திரும்பி பார்த்த அந்த சமயத்துல ஏதோ ஒண்ணு போர்ஸா ஜன்னல்ல மோதி கீழே விழுகுது. அது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு பெஞ்சி எட்டி பார்க்கறான். பார்த்தா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த 3 வேட்டைக்காரங்களும் ஒரு பறவையை சுட்டு ட்ரைனிங் எடுத்தானுங்கல்ல அதே பறவை தான் இப்ப இங்க வந்து கிடக்குது. அப்படியே நிமிந்து பார்த்தா அந்த கொடூரமான மாடே முன்னாடி வந்து நிக்குது. இத பார்த்த உடனே பெஞ்சிக்கு அள்ளு விட்டுருது. பயத்துல அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அலறான். அம்மா இந்த சத்தத்தை கேட்ட உடனே பையனை தேடி வேகமா கீழே ஓடி வந்து பாக்குறாங்க. இவங்க இருக்க கண்ணாடியை நோக்கி அந்த மான் வேகமா ஓடி வந்துட்டு இருக்குது. உடனே பாட்டியம்மாவையும் பையனையும் அழைச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. அந்த மான் கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துருது. அம்மா பையனையும் பாட்டியும் கூட்டிக்கிட்டு அந்த மானை டைவர்ட் பண்ணி வேற ரூம்குள்ள போயிடுறாங்க. அந்த மான் டைவர்ட் ஆகி ஆண்ட்ரூட
ஃபேமிலி இருக்க ரூம்குள்ள போயிருது. அவங்க என்னடா சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வீட்டுக்குள்ள வருது. இத பார்த்த உடனே பயத்துல அலற ஆரம்பிக்கிறானுங்க. அந்த மான் ரொம்ப பெருசா இருக்கதால டோரை உடைச்சுக்கிட்டு உடனே வீட்டுக்குள்ள வர முடியல. அவங்க ஒரு இடத்துல போய் அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறானுங்க. இது என்ன கருமண்டா, இதுகிட்ட இருந்து எப்படா தப்பிக்கிறதுங்கிற மாதிரி 3 பேர் புலம்பிட்டு இருக்காங்க. அப்பாவும் பையனும் மட்டும் பேக் டோர் வழியா அம்மா விட்டுட்டு ஓடிடுறாங்க. ஹாரிட் மட்டும் பயந்து போய் அதே இடத்துல உட்காந்துடுறா. இப்ப டக்குன்னு அந்த மான் அவளுக்கு மேலேயே வந்து எச்சி அவன் மேல ஒழுக விட்டுட்டு கடிக்கிறான்னு சொல்லிட்டு கிட்டத்துல வருது. நல்ல வேலையா டக்குன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போனதால நூலிலையில உயிர் தப்பிக்கிறா. இப்ப பாத்ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறா. ஆனா அந்த மான் இவங்க நினைக்கிறத விட ரொம்ப விவரமா இருக்குது. ஈஸியா டோர் ஓபன் பண்ணிருது. ஹாரிட் அதுக்குள்ள ஜன்னலை ஓபன் பண்ணி தப்பிச்சு ஓடிடலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. ஜன்னலை ஓபன் பண்ணிட்டு வெளியே போற அந்த சமயத்துல கரெக்டா பின்னாடியே குத்தி மோசமான காயத்தோட வெளியே தள்ளி விட்டுருது. இந்த பக்கம் தப்பிச்சு போன மொத்த ஃபேமிலியும் ஒரு ஓட்டர் ட்ரக்ல போய் ஏறி உட்காந்துக்கிட்டு கிளம்பி போறதுக்காக தயாரா இருக்காங்க. அதுல ஹாரிசன் எங்கடா ஹாரிட்ட காணான்னு சொல்லிட்டு கேக்குறான். பார்த்தா முன்னாடிதான் ஹாரிட் தலை தெறிக்க ஓடி வந்துட்டு இருக்கா. ஆனா பின்னாடி அந்த மானும் கொடூரமா வரட்டி வந்துட்டு இருக்குது. மொத்த ஃபேமிலியோட கண்ணு முன்னாடியே அந்த மான் அவளை குத்தி கிழிச்செறியுது. ஹாரிட் 2 துண்டா கீழே விழுந்து இறந்து போறா. அவ்வளவுதான். இதை பார்த்த உடனே மொத்த ஃபேமிலியும் அதிர்ச்சியில வாய் அடிச்சு போயிடுறானுங்க. அவசர அவசரமா அந்த ஓட்டர் ட்ரக்கை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறானுங்க. பின்னாடி அந்த மானும் துரத்திக்கிட்டு ஓடி வருது. இந்த சமயம் பார்த்து ட்ரக்ல இருக்க லாஸ்ட் கீரை ஸ்டக் ஆயிருது. அதனால அது வேகமாவும் போக மாட்டேங்குது. பின்னாடி வந்த மானும் வேகமா அவங்கள சேஸ் பண்ணி பக்கத்துல நெருங்கிருச்சு. ஹாரிசன் கையில கிடைக்கிற பொருள்லாம் உட்டி எரிஞ்சு அந்த மானை விரட்டி அடிக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்றான். ஆனா அது எதுவுமே வேலைக்கு ஆகல. அது இன்னும் வேகமா வந்து ட்ரக்குக்கு சைட்லயே வந்துருது. அவனும் உள்ள போயிடுறான். அவ்வளவுதான். அந்த மான் ட்ரக்கை இடிச்சு தள்ள போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்க அந்த சமயத்துல பெஞ்சியோட அம்மாவும் கீர் போட ஹெல்ப் பண்றாங்க. கரெக்டா அந்த நேரத்துல கீர் ரிலீஸ் ஆனதால வண்டியும் வேகமா போயிருது. அந்த மானை விட்டு இவங்க ரொம்ப தூரம் வந்துடுறாங்க. எல்லாமே முடிஞ்சிச்சு. இவங்க சிட்டிக்கு போய் தப்பிக்க போறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்க அந்த சமயத்துல இப்ப வழி மேல ஒரு பெரிய மரமே விழுந்து கிடக்குது. இத பார்த்த உடனே முத தம்பி ஆண்ட்ரூ எல்லாம் போச்சு போச்சுன்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாரு. உன் புருஷன் சைமன் தான் எல்லாத்துக்கும் காரணம். உங்க பையனோட வீக்கெண்டை செலிப்ரேட் பண்றதுக்காக எங்க எல்லாத்தையுமே இங்க வர வச்சு நல்லா மாட்டி விட்டுட்டீங்க. ஆனா இந்த இடத்துக்கு இன்னும் சைமன் மட்டும் வரல. எல்லாம் போச்சு போச்சுன்னு புலம்புறாரு. இந்த பக்கம் அந்த 3 வேட்டைக்காரங்களும் இறந்து போன அந்த 2வது தம்பியோட பாடியை எடுத்துக்கிட்டு அந்த மான் அட்டாக் பண்ண வீட்டுக்கு வந்து சேர்றானுங்க. இங்க சாப்பாடுலாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கத பார்த்துட்டு ஏதோ ஒண்ணு இப்பதான் அட்டாக் பண்ணிருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறானுங்க. இந்த வேட்டையாரவங்களுக்கு ஏற்கனவே அந்த மானை பத்தி தெரியும் போல கூட வந்த மொட்டை மண்டையன் பாட்டி வரைஞ்சு வச்ச டிராயிங் எடுத்து காமிச்சு நாம தேடிட்டு இருக்க அதே விலங்க தான் இவங்களும் வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஒருவேளை அதுவே இங்க வந்து அட்டாக் பண்ணிருக்குமோன்னு சொல்லி கேக்குறான். இத பத்தி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த கருப்பா அந்த வேட்டைக்காரன் காய்ஸ் இங்க வாங்க காய்ஸ் இங்க வாங்க இத வந்து பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். அங்க போய் பார்த்தா நம்ம ஹாரிட் என்ன இறந்தே போகல, உயிரோட தான் இருக்கா, துடிச்சுக்கிட்டு இருக்கா. ஒருவேளை அந்த மானால அட்டாக் பண்ணப்பட்டா இப்படிதான் இறந்து போக மாட்டாங்களா என்னன்னு தெரியல. இவளும் உயிரோட தான் இருக்கா. அது தூக்கிட்டு வந்து போட்ட அந்த பறவையும் உயிரோட தான் இருக்குது. அந்த இடத்துல ஒண்ணுமே பிடிபட மாட்டேங்குது. மொட்டை மண்டையை நான் இவளை சுட்டுட்டான்னு சொல்லி கேட்கிறான். பாஸ் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு கையில ஒரு கத்தி எடுத்து ஹாரிட்டோட இதயத்திலே இறக்கி ரசிச்சுக்கிட்டே கொள்றான். இந்த பக்கம் மரம் ரோட்டு மேல கிடக்கிறதால ட்ரக்கை இதுக்கு மேல ஓட்டிட்டும் போக முடியாது. பாட்டி பெஞ்சியை பார்த்து சைமன் சைமன் சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே கிடக்குறாங்க மறுபடியும். அதுக்கு அவனும் பாட்டி நான் சைமன் கிடையாது பெஞ்சின்னு சொல்லி பாக்குறான். ஆனா பாட்டிக்கு அது புரியவே மாட்டேங்குது. சைமன் சைமன்னே புலம்பிட்டு இருக்காங்க. பெஞ்சி பாட்டியை பார்த்து சைமன் சைமன்னே புலம்புறீங்களே, எங்க அப்பாவான அந்த சைமன் இப்ப எங்க இருக்காருன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு பாட்டி சைமன் பார்க்ல விளையாண்டுட்டு இருக்கான், சீக்கிரமே டீ குடிக்க வீட்டுக்கு வந்துருவான்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா அந்த சைமன்ங்கிறவன் அம்மா பாக்குறதுக்காண்டி அம்மா வீட்டுக்கும் வர்றதில்ல, பொண்டாட்டியை பாக்குறதுக்காண்டி பொண்டாட்டி வீட்டுக்கும் வர்றதில்ல. அதான் அம்மாவும் எங்கி போயிருக்காங்க, பையனும் எங்கி போயிருக்கான். இப்ப இவங்களுக்கு வேற வழியே இல்ல. வழியில கிடக்குற அந்த மரத்தை எடுத்தா மட்டும்தான் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு பார்க்க முடியும். அதனால ட்ரக்கை திருப்பி நிப்பாட்டி அதுல ஒரு கைத்தை கட்டி இந்த மரத்தை இழுத்து ஓரம் கட்டிட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகலான்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா அது கூடவே ஆள் பலமும் அதிகமா தேவைப்படுறதால பெஞ்சி தான் இப்ப அந்த வண்டியை ஓட்டி ஆகணும். அதுக்காக அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா பெஞ்சி ஒத்துக்கவே மாட்டான். நான் என்ன உன்னை ஏரோப்ளேன் நான் ஓட்ட சொன்னேன், இந்த வண்டியை தான் ஓட்டுறதுக்கு நான் ஏற்கனவே நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்கல, அதை பயன்படுத்தி இதை மூவ் பண்ணுன்னு சொல்லி அம்மா சொல்லி பாக்குறாங்க. ஆனா அவன் ஒத்துக்கவே மாட்டான். இவங்க பேசி ஒரு முடிவு போறதுக்குள்ள அந்த மாடு இந்த இடத்துக்கு வந்துருது. பெஞ்சி வண்டி எடுன்னு சொல்லி அம்மா கத்துறாங்க. பெஞ்சியும் கரெக்டா மூவ் பண்ணிடுறான். ஆனா பின்னாடி இந்த ஆண்ட்ரூஸ் மரத்துல கைத்த கட்டவே இல்ல. அவரோட பையன் ஹாரிசனும் இன்னும் வண்டியில ஏறவே இல்ல. அதுக்குள்ள வண்டியை மூவ் பண்ணதால ஆண்ட்ரூஸோட கால்லயே போய் இந்த கயிறு மாட்டிருது. மூஞ்சி தரையில மோதி தேய தேய தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆண்ட்ரூஸ் கதறாரு. இத பார்த்த பையனும் அப்பாவோட பரிதாபமான நிலைமையை பார்த்துட்டு அவன் ஒரு பக்கம் கதறான். ஆனா முன்னாடி மான் இருக்கதால பயத்துல இதெல்லாம் அவங்க எதையுமே கண்டுக்கவே இல்ல. பெஞ்சிக்கு சரியா வண்டி ஓட்ட தெரியாது, அம்மா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் புலம்புறான். அந்த மான் கிட்ட வந்த உடனே பையன் கண்ணை மூடிடுறான். அம்மா அந்த சமயத்துல லைட்டா ஸ்டேரிங்க திருப்பினதால அந்த மானை கிராஸ் பண்ணி அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடுறாங்க. ஆனா இப்ப அது ஹாரிசனை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்த உடனே அவன் தலை தெறிக்க காட்டுக்குள்ள ஓடுறான். ரொம்ப தூரம் ஓடுனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல தட்டி விட்டு கீழே விழுகிறான். அவன் மூஞ்சி ஃபுல்லா ஏதோ ஒண்ணு கொலன்னு ஒட்டிக்குது. அது என்னடான்னு பார்த்தா இறந்து போன ஏதோ ஒரு மனுஷனோட சதை தான் அழுகிய நிலைமையில கிடந்திருக்குது. அதுலதான் இவன் மூஞ்சியோட விழுந்திருக்கான். நாத்தம் தாங்க முடியாம வாமிட்டே எடுத்துறான். பின்னாடியே துரத்துக்கிட்டே வந்த மானு கிட்ட நெருங்கிடுச்சு. அதனால அதுக்கு மேல ஓடாம அவ்வளவுதான் சாகதான் போறோம்னு புரிஞ்சுக்கிட்டு அதே அழுகி
போன சத மேலேயே மூஞ்சிய வச்சு கூடி குறுக்கி படுத்துக்கிறான். கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி அந்த மான் அவனை உடனே கடிக்கல. இந்த ஸ்மெல்லே அதுக்கு சுத்தமா பிடிக்கல. கொஞ்சம் கொஞ்சமா மோந்து பார்த்து கடிக்கலாம்னு சொல்லி கிட்டத்துல வருது. இப்ப டக்குன்னு ஏதோ ஒரு குட்டி மான் கத்துற சவுண்ட் கேக்குது. அதை கேட்ட உடனே இவனை விட்டுட்டு அந்த சவுண்ட் வர திசையை நோக்கி ஓடுது. இந்த பக்கம் பெஞ்சி ஓட்டிட்டு போன வண்டி பெட்ரோல் இல்லாம வழியில நின்னு போயிருது. அந்த சமயத்துல தான் பெஞ்சியோட அம்மா பின்னாடி ஆண்ட்ரோட பாடி கிடக்கிறதா பாக்குறாங்க. பெஞ்சி கிட்ட பாட்டியை பாத்துக்க சொல்லிட்டு அம்மா கீழே இறங்கி போய் ஆண்ட்ரோக்கு என்னாச்சுன்னு சொல்லி பாக்குறாங்க. பார்த்தா அவரோட மூஞ்சியெல்லாம் செதஞ்சு போய் ஊரு தெரியாம அழிஞ்சு போய் கொடூரமா இறந்து போய் கிடக்குறாரு. பெஞ்சியும் கீழே இறங்கி வந்து அவருக்கு என்னாச்சு நல்லா இருக்காரான்னு சொல்லி கேக்குறான். அம்மாவும் அவருக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. டே நான் உன்னை பாட்டி தானே பாத்துக்க சொன்னேன், எங்கடா அவங்கன்னு சொல்லி கேட்க அவன் திருன்னு முழிக்கிறான். பாட்டி காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மான் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹாரிசன் மொபைல வச்சுக்கிட்டு சிக்னல் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அங்க இங்கேயுமா தேடிட்டு அலையறான். ஆனா எங்கேயுமே கிடைக்கவே இல்ல. இவ இருக்க இதே இடத்துக்கு பக்கத்துல தான் விலங்குகளை பிடிக்கக்கூடிய ஒரு மோசமான பொறியை செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அதாவே பார்க்கவே இல்ல. இப்ப டக்குனு ஏதோ ஒரு வினோதமான சத்தம் கேக்குது. மறுபடியும் அந்த மான் தான் வந்துருச்சோன்னு நினைச்சுக்கிட்டு அவன் பயத்தோட பாக்குறான். ஆனா ஒரு கியூட்டான முயல் தான் வந்து நிக்குது. அவன் பக்கத்துல கியூட்டா குதிச்சு ஓடி வருது. ஆனா ஹாரிசன் இருக்கிற டென்ஷன்ல இப்ப உனக்கு என்ன வேணும் செத்து தொலைன்னு சொல்லி இறக்கமே இல்லாம எட்டி உதச்சிடறான். அவ்வளவுதான், அதோட சோழி நேரம் முடிஞ்சிருக்கும். அடுத்து என்ன செய்யலாம்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த முயல் வந்து அதே இடத்துலயே இன்னும் நிறைய முயல்கள் வர ஆரம்பிக்குது. அதுங்க எல்லாத்துக்கும் கொடூரமான பற்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னும் காட்டுக்குள்ள இருந்து நிறைய முயல்கள் அவனை நோக்கி வந்துட்டு இருக்குது. இதை பார்த்து அவன் கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்குறான். என்னைய மன்னிச்சிரு சொல்லிட்டு பின்னமாவே நடந்து போயிட்டு இருக்கான். கரெக்டா ஒரு பள்ளத்துல காலை விட்டு கீழே விழுகும் போது அந்த விலங்குகளுக்காண்டி வச்சிருக்கக்கூடிய பொறியிலேயே அவன் தலை மாட்டிக்குது. காப்பாத்துங்கன்னு கதறான். அதே வலியோட வேதனையோட இருக்கும் போதே முயல்கள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து அவனை கொடூரமா கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்குதுங்க. அப்படியே இந்த பொறியை செட் பண்ணுவீங்க இதே இடத்துல ஒரு கேமராவே செட் பண்ணிருக்கானுங்க. இந்த கேமரா வழியா இங்க நடக்கிற எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தங்க பாக்குற மாதிரியே நம்மளுக்கு காட்டுறாங்க. அங்கேயே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம பாட்டியம்மா வழக்கம் போல ஒரு இடத்துல போய் நின்னுக்கிட்டு வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. பெஞ்சியோட அம்மா பெஞ்சியை ஓரமா நிக்க வச்சுட்டு இங்கே நில்லு நான் போய் பாட்டியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. பையன் எதைய பார்த்துட்டு பயமா இருக்குதுன்னு சொல்றான். அம்மா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நான் பாட்டியை கூட்டிட்டு வந்துறேன், அப்புறமே எல்லாத்தையும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு பாட்டி பக்கத்துல போறாங்க. இவங்க பேர் மேரி போல. மேரி இங்க பாருங்க, வாங்க போலாம், அங்கேயே இருந்திருக்கலாம்ல, எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்க, வாங்க போலாம்னு சொல்லி பொறுமையா அம்மா கூப்பிட்டு பாக்குறாங்க. உடனே பாட்டி திரும்பி பார்த்து மரணம்ட்டே இருக்காங்க. மறுபடியும் ஒரு மாதிரி வினோதமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே பெஞ்சி இப்ப டக்குனு நெருப்பு பத்த வச்சு விட்டுறான். ஏன்டா அப்படி பண்றேன்னு சொல்லி அம்மா திட்டுறாங்க. அதுக்கு பெஞ்சி என் பக்கத்துல ஏதோ ஒண்ணு இருக்குமா, எனக்கு பயமா இருக்குமான்னு சொல்றான். எங்க குடுன்னு சொல்லி அம்மா வாங்கி பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடம் முழுக்க மனிதர்களோட எலும்புகளும் மண்ட ஓடுகளும் கை கால் உடம்புன்னு சொல்லி தனித்தனியா பிஞ்சு கிடக்குது. இங்கதான் அந்த மான் எல்லாத்தையுமே கொண்டு வந்து சாப்பிடும் போல. பாட்டிய புலம்ப வேணாம்னு சொல்றாங்க. ஆனா அவங்க புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அவங்க புலம்புற சத்தத்தை கேட்டு அந்த மானும் இதே இடத்துக்கு வந்துருது. மறுபடியும் அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா ரோட்டுக்கு வந்த உடனே அந்த வேட்டைக்காரங்களோட காரும் இதே இடத்துக்கு வந்து நின்றுது. அவங்களே இந்த மான் கிட்ட இருந்து இவங்க 3 பேத்துமே காப்பாத்தி அவங்களோட கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கானுங்க. அப்ப பெஞ்சியோட அம்மா ஸ்டார்டிங்ல அந்த டிரைவரை தேடி போனால அந்த ரெண்டாவது தம்பியும் ஹாரிசன்ங்கிற 15 வயசு பையனும் இங்க மாட்டிட்டு இருக்கதா சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேருமே எப்படி இறந்து போனாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது இல்ல, அதனாலதான் போலீஸ்க்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இந்த வேட்டைக்காரங்களோட பாஸ் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இங்க சிக்னலே கிடைக்காது, நம்ம எங்க இடத்துக்கு போயிடலாம், அங்க சேட்டலைட் போன் இருக்கும், அதை வச்சு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம், வாங்க சேஃபா போலாம், அங்க நீங்க சேஃபா இருப்பீங்கன்னு சொல்றான். இவங்க இடத்துக்கு வந்த உடனே ஏதோ கீழே விழுந்த மாதிரி சத்தம் கேக்குது. உடனே இந்த வேட்டைக்காரங்களோட பாஸ் கையில கண்ணை எடுத்துக்கிட்டு ஜோ நீதானே அப்படின்னு சொல்லிட்டு முன்னோக்கி போயிட்டு இருக்கான். இந்த இடத்துல ஒரு பொண்ணை வேலைக்கு வச்சிருப்பான். அவங்க பேர் தான் ஜோ, அதனாலதான் அவங்க பேரை சொல்லிக்கிட்டு முன்னோக்கி போயிருப்பான். ஆனா இந்த இடத்துல இருக்கிறது சைமன், அதாவது பெஞ்சியோட அப்பா தான். படத்திலேயே இப்பதான் இவரை காட்டுறாங்க. இவரை பார்த்த உடனே பாஸ் நான் உன்னை இங்க எதிர்பார்க்கலன்னு சொல்றான். இருந்தாலும் இவரும் இவங்களோட கூட்டாளி தான் போல. அப்பா பார்த்த உடனே வேகமா பையன் ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறான். ஆனா அப்பாவுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. இவங்களை பார்த்த உடனே அவருக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா இவர் ஆரம்பத்திலே எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, என்னை தேடி வராதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவரோட பேச்சை மீறி பொண்டாட்டியும் பிள்ளையும் இந்த இடத்துக்கு வந்ததால அவர் பயங்கரமா கோவப்பட்டு பொண்டாட்டியை பிடிச்சு கத்திட்டு கிடக்குறாரு. பதிலுக்கு அம்மாவும் பெஞ்சி அவங்களை ரொம்பவே மிஸ் பண்ணா. அவனோட சந்தோஷத்துக்காண்டி தான் அவங்களை தேடி வந்தேன், நீங்க இப்படி பேசுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, இங்க நடக்கிறதெல்லாம் நீங்க தெளிவா சொல்லியிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன்னு சொல்லி அவங்களும் திட்டுறாங்க. இப்படியே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. இத வெளியே நின்னு கேட்ட பெஞ்சியும் மனசு உடைஞ்சு போயிடுறான். அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு வெளியே ஓடி வர்றான். இந்த பக்கம் அந்த வேட்டைக்காரங்க ஒரு குட்டி மான கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கானுங்க. அதை அவங்க தூக்கிட்டு போறாங்க. அந்த மான் குட்டி கத்திக்கிட்டே இருக்குது. இந்த சத்தத்தை கேட்டு பெஞ்சியும் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அம்மா சைமன் கிட்ட இந்த வேட்டைக்காரங்க எல்லாம் ஏன் இங்க இருக்காங்க, இவங்கள யார் இங்க வர சொன்னான்னு சொல்லி கேட்க சைமன் நான் தான் அவங்கள வர சொன்னேன், இந்த காட்டுக்குள்ள நாங்க பல வருஷமா கெமிக்கல்ஸை கொட்டிட்டு இருக்கோம், ஆனா முதல் முறையா இப்பதான் விலங்குகள் இப்படி வினோதமா மாறுறதா நான் பாக்குறேன்னு சொல்றான். பெஞ்சியோட அம்மா இந்த விஷயத்தை உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா சைமன் வேணான்னு சொல்றான். என்ன சொல்றீங்க, நீங்க உங்க குடும்பத்தையே இழந்திருக்கீங்க, இந்த விஷயத்தை கண்டிப்பா கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தி ஆகணும்னு சொல்றான். ஆனா சைமன் கேட்கிற மாதிரியே தெரியல.
என்ன சொல்ற, அப்படி பண்ணினா என்ன தூக்கி ஜெயில போட்டுருவாங்க, என் கரியரே பாலாயிரும், பெஞ்சி என்னை தினமும் நினைச்சு வேதனைப்படுவான்னு சொல்றாரு. அவர் இப்படி சென்டிமெண்டா பேசி ஏமாத்த பாக்குறாரு. ஆனா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, பெஞ்சிக்கு ஆல்ரெடி உங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருச்சு, அவன் கண்டிப்பா நீங்க ஜெயிலுக்கு போனா கூட வருத்தப்பட மாட்டான்னு சொல்றாங்க. இந்த பக்கம் அந்த வேட்டைக்காரங்களோட பாஸ் இவங்க பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே லைவா பாத்துட்டு இருக்கான். அந்த ரூம்ல ஒரு கேமரா இருக்கும் போல. அதே சமயத்துல அந்த குட்டி மான தூக்கிட்டு போறாங்கல்ல, அவங்களையும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த இடத்துக்கு பெஞ்சியோட அம்மா வந்து அந்த வேட்டைக்காரங்களோட பாஸை பார்த்து மரியாதையா போன கொடுன்னு சொல்லி கேட்கிறா. அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். உடனே பக்கத்துல இருக்க போனை எடுத்து போலீஸுக்கு போன் பண்ணலாம்னு சொல்லி முயற்சி பண்றா. ஆனா சைமன் தடுத்துறான். அவன் தடுக்க முயற்சி பண்ணிட்டே இருக்கான். அவ கேட்கவே மாட்றா. இந்த பக்கம் வேட்டைக்காரங்களோட பாஸ் கண்ணை கரெக்டா அவளுக்கு நேரா நீட்டி, நான் உன் புரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டே இருக்க மாட்டேன், போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், மரியாதையா போன கொடுன்னு சொல்லி கேட்கிறான். அவளும் வேற வழி இல்லாம கொடுத்துறா. இப்படி இருக்கிறதா எல்லாத்துக்குமே நல்லதுன்னு சொல்லிட்டு திமிரா பேசுறான். அப்பதான் அம்மா பக்கத்துல இருக்க மானிட்டர்ல இவங்க நிறைய விலங்குகளை கொல்றதுக்காண்டி திட்டமிட்டு இருக்கதா பாக்குறாங்க. நம்மளுக்கு ஒரு மான காமிச்சாங்கல்ல, அதே மாதிரி இன்னும் நிறைய விலங்குகள் இதே காட்டுக்குள்ள இருக்கும் போல. அது எல்லாத்தையுமே இவங்க கொல்றதுக்காண்டி திட்டமிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் நீங்க எதுக்காக பண்றீங்கன்னு சொல்லி அம்மா கேக்குறாங்க. அப்பதான் அந்த வேட்டைக்காரன் உண்மையவே சொல்றான். புருஷன் பண்ண தப்பால உருவானதுதான் இந்த விலங்குகள் எல்லாமே. அதுங்களை பிடிக்கிறதுக்காக காட்டுல நாங்க நிறைய டிராப்ஸ் செட் பண்ணி வச்சிருக்கோம், அதுங்களை நாங்க இங்க இருந்தே கேமரா வழியா கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்றான். அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த ஹாரிசன்ங்கிற பையனோட தலை ஒரு டிராப்ல போய் மாட்டிக்கிச்சுல, அந்த டிராப்பும் இவங்க தான் செட் பண்ணி வச்சிருந்திருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிய வருது. அடுத்து அந்த குட்டிமான மொட்டையனும் கருப்பனும் தூக்கிட்டு போனாங்கல்ல, அதை பொரியா வச்சு பெரியமான இங்க வர வச்சு சுட போறதாவும் சொல்றான். இதை கேட்ட உடனே அம்மாவுக்கு தூக்கி வாரி போடுது. ஏற்கனவே அவங்க தான் அந்த மானோட அட்டாக்க சமாளிச்சிருக்காங்கல்ல. சைமன் கிட்ட இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேக்குறா. அவனும் ஆமாங்கிறான். என்ன சொல்றீங்க, நம்ம பையனும் இங்க தான் இருக்கான், இங்க இருக்கிறது சேஃபே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. சைமன் நம்ம இங்க சேஃபா தானே இருக்கோம், பெஞ்சியும் சேஃபா தான் இருப்பான்னு சொல்றான். ஆனா அம்மாவுக்கு தான் அந்த மான பத்தி ஏற்கனவே தெரியுமே, அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. இப்படியே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. இப்பதான் அம்மா ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. ஹால்ல விட்டுட்டு போன பெஞ்சியை காணா, அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அவன் அந்த கத்திக்கிட்டு இருந்த குட்டி மான ஃபாலோ பண்ணிட்டு போனான்ல, அதை தூக்கிட்டு போன ரெண்டு வேட்டைக்காரங்களும் அதை நடுக்காட்டுல டிராப்பா செட் பண்ணிட்டு பெரிய மான வர வச்சு வேட்டையாடுறதுக்காண்டி காத்திருக்கானுங்க. இதே இடத்துலதான் பெஞ்சியும் ஒரு ஓரமா யாருக்குமே தெரியாம ஒளிஞ்சு நின்னுக்கிட்டு நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கான். அம்மா பெஞ்சியை காணங்கிறதால பதறி போறாங்க. பக்கத்துல இருந்த பாட்டி கிட்ட கேட்டு பாக்குறாங்க. ஆனா பாட்டி வழக்கம் போல புலம்பிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு விஷயமே தெரியல. அதனால அம்மா வெளியே வந்து எல்லா இடத்துலயுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்க குடும்பத்துல இருந்து போன எல்லா உடல்களும் இங்க கிடக்கிறத அவங்க நோட் பண்றாங்க. நடக்கிற எல்லா விஷயங்களுமே கேமரா வழியா பார்த்து சைமன் அந்த வேட்டைக்காரங்களும் அந்த விலங்குகள் முழுசா பாடியை சாப்பிடறதுக்கு முன்னாடி இங்க கொண்டு வந்திருப்பானுங்க. இத அம்மா பார்த்த உடனே ஷாக் ஆகுறாங்க. புருஷனுக்கு அவங்க குடும்பத்து மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த குட்டிமான் இருக்கக்கூடிய கூண்டை மொட்டை மண்டையை எட்டி எட்டி உதைக்கிறான். இதை பாக்குற கருப்பனும் இப்படிலாம் பண்ணி ஆகணுமா, ஏன் அதை குடும்பப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்க, மொட்டை மண்டையன் இது ஒரு சாதாரண மிருகண்டா, இதுங்களுக்குலாம் எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது, நீ உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு எட்டி எட்டி மறுபடியும் உதைக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு இப்ப ஒண்ணுக்கு ஒருத்தன்னு சொல்லி கருப்பை சொல்றான். மொட்டை மண்டையன் டே வேணாண்டா போகாதடா, என்ன நேரம் கட்ட நேரத்துல வரும்னு சொல்லி திட்டுறான். கருப்பேன் எனக்கு அர்ஜென்டா வருது போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அவன் கேமராவை விட்டு விலகி வந்து யூரின் போயிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு காட்டுக்குள்ள ஏதோ ஒரு வினோதமான சத்தம் கேக்குது. அது என்னவா இருக்கும்னு பயத்தோட பாத்துக்கிட்டே வாக்கி டாக்கில இங்க என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவன் வாயிலேயே வந்து மான் வேகமா வந்து சொல்லிட்டு போயிருது. கருப்பேன் சம்பவ இடத்துல இறந்து போறான். இந்த பக்கம் மொட்டை மண்டையன் இவ்வளவு நேரமா ஒண்ணு கடிச்சிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு கருப்பனை தேடி மொட்டை மண்டையன் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். இங்க வந்து பார்த்தா கருப்பனோட உடம்புல தலையவே காணா, வெறும் முண்டை மட்டும் தான் கிடக்குது. அதை பார்த்த உடனே மொட்டை மண்டையனுக்கு வாந்தியே வந்துருது. இப்ப மறுபடியும் அந்த மானோட உருமல் சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த மான் இவனை போட்டு தள்ளுறதுக்கு இதே இடத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்த உடனே மொட்டை மண்டையன் தலை தெறிக்க ஓடுறான். இதே இடத்துக்கு பக்கத்துல தான் ஒரு கார் நிப்பாட்டி இருக்கானுங்க. அந்த காருக்குள்ள போயிட்டு சாவியை தேடிட்டு இருக்கான். சாவி மேலதான் இருந்திருக்குது. அதை எடுத்து ஸ்டார்ட் பண்ணான்னு முயற்சி பண்ணா ஆப்போசிட்ல இருக்க டோர் க்ளோஸ் ஆகாம இருக்கதால க்ளோஸ் பண்ண சொல்லி வார்னிங் வருது. அதை க்ளோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பொறுமையா கையை நீட்டி இழுத்து டப்புன்னு சாத்துறான். அந்த மானியோட கண்டுபிடிச்சிருது. கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு கடிக்க முயற்சி பண்ணுது. அவன் அந்த பக்கமா போக முயற்சி பண்றான். அதுக்குள்ள அவனோட காலை பிடிச்சு கடிச்சு அவனோட கண்ணு முன்னாடியே கறியெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்குது. அவ்வளவுதான், பாதிக்கு மேல கறியை சாப்பிட்டதால அவனால இனிமே நடக்கவே முடியாது. ஆப்போசிட்ல இருக்க டோரை திறந்துட்டு கீழே விழுந்துட்டு ஊந்துகிட்டே போயிட்டு இருக்கான். அந்த மான் அவனை அப்பை விடல, சுத்தி வந்து நடு முதுகெலும்புலயே நறுக்குன்னு மிதிக்குது. வழியில துடிக்கிறான். அப்படியே துடிச்சிட்டு இருக்கும் போதே அவனோட தலையை கடிச்சு பிச்சு எறிஞ்சு மொட்டை மாட்டைனா அதே இடத்துல போட்டு தள்ளுது. இந்த கேப்பை பயன்படுத்தி கூண்டுல இருக்க குட்டி மானை நம்ம பெஞ்சி காப்பாத்தி இந்த இடத்த விட்டு தூக்கிட்டு போறான். ஏன்னா இந்த குட்டி மான அம்மா அப்பா பிரிஞ்சு தனிமையில கத்திட்டு கிடக்குது. அதே நிலைமை தான் அவனுக்கும். அவங்க அம்மா அப்பாவும் சண்டை போட்டுக்கிறாங்க. இவன் தனிமையில இருக்கிறான். அதனால இந்த குட்டிமான் மேல இறக்கப்படுறான். ஆனா ஸ்பாட்ல இப்ப ரெண்டு வேட்டைக்காரங்களுமே இல்லாததால பாஸ் வாக்கி டாக்கில காட்டு கத்தா கத்திட்டு இருக்கான். எவனுமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லி காண்டாகிறான். அவங்க தான் செத்து போயிட்டாங்களே, அந்த விஷயம் என்ன இவனுக்கு தெரியாது இல்ல. அப்பதான் கூட வேலை செய்யற லேடி பாஸ் இதை பாருங்கன்னு சொல்லிட்டு கூண்டு வைக்கப்பட்டிருக்க அந்த கேமரா லொகேஷனை காட்டுறா. அங்க நம்ம பெஞ்சி கூண்டுல இருந்து குட்டிமான தூக்கிட்டு போறத பாஸ் பாத்துறான். உடனே காண்டாகி இந்த கிறுக்கு பயிராலதான் எல்லாம் கெட்டு போயிருக்கும், இவனை முத போட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு கையில கண்ணை எடுத்துக்கிட்டு அவனை கொலை பண்றதுக்காண்டி போயிட்டு இருக்கான். ஒரு பக்கம் பெஞ்சியோட அம்மா பெஞ்சியை தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த வேட்டைக்காரன் அவனை போட்டு தள்ளுறதுக்காண்டி தேடிட்டு இருக்கான். ஆனா அந்த மான் தன்னோட குட்டியை தேடி இவன்
இவங்க இருந்த இடத்துக்கே போயிருது. இத கேமரால பார்த்துட்டு வில்லன் கிட்ட வேலை செய்யற ஜோங்கிற பொம்பளை தப்பிச்சு ஓடலான்னு சொல்லிட்டு வாசல்கிட்ட வந்து நிக்கிறா. ஆனா அந்த மான் அதுக்குள்ள அந்த இடத்துக்கு வந்துருது. கதவை உடைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துருது. அவங்க அசையாம ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க. அவங்க மேல அந்த மான் கான்சன்ட்ரேஷனா இருக்கும்போது இந்த ஜோங்கிற பொம்பளை அந்த கேப்பை பயன்படுத்தி வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. அந்த மான் வாயை பொளந்துக்கிட்டு கொடூரமான பற்களை வெளியே காமிக்குது. கடிக்கலாம்னு சொல்லி கிட்டத்துல வருது. பாட்டியோட சோழி அதோட முடிஞ்சுன்னு பார்த்தா உள்ள போன ஜோ டோரை சாத்துற சவுண்ட் கேட்ட உடனே அந்த மான் டைவர்ட் ஆகி அவளை கொல்லான்னு சொல்லி போயிட்டு இருக்குது. அவ ஒரு டோருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கா. அந்த டோரை கொம்ப வச்சு உடைச்சு கொல்லலாம்னு சொல்லி முயற்சி பண்ணுது. அவ தப்பிக்க வேற வழியே இல்ல. நம்ம சாகதான் போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் உன்னை கொல்றேன் பாருன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க சிலிண்டரை வெடிக்க வச்சிடறா. அவ்வளவுதான், ஜோ சம்பவ இடத்துல இறந்து போறா. ஆனா அந்த மானுக்கு என்னாச்சுன்னு சொல்லி நம்மளுக்கு காட்டவே இல்லை. இந்த பக்கம் பெஞ்சியை தேடி அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க. அதே சமயத்துல அந்த வேட்டைக்காரனும் அவனை கண்டுபிடிச்சிடறான். அவன் கன் பாயிண்ட்ல 3 பேத்துமே நிப்பாட்டுறான். ஒழுங்கு மரியாதை அந்த மானை கொடுத்துருங்கன்னு சொல்லி பெஞ்சியை பார்த்து கத்துறான். அப்பாவும் பெஞ்சி அவர் சொல்றத செய்ய அந்த மானை கொடுத்துருன்னு சொல்றாரு. ஆனா பெஞ்சி கொடுக்கவே மாட்டான். கொடுத்துரு பெஞ்சின்னு அப்பா சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா பெஞ்சி என்னால முடியாதுன்னு சொல்லி கத்துறான். உடனே அப்பா அதே கோவத்திலே சிரிச்சுக்கிட்டே அம்மாவை பார்த்து இதுக்கெல்லாம் நீதான் காரணம், நீதான் அவனை அப்படி வளர்த்திருக்கேன்னு சொல்றாரு. அதுக்கு பெஞ்சி அம்மா உங்களை பத்தி நல்ல விதமா தான் சொல்லி வளர்த்தாங்க. ஆனா நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் நேர்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ரொம்ப தப்பானவர்னு சொல்றான். போதும் நிறுத்துங்க, ஒழுங்கு மரியாதை அந்த குட்டிமான கொடுத்துருன்னு சொல்லிட்டு மறுபடியும் பாஸ் மிரட்டுறான். இந்த சமயத்துல கரெக்டா அந்த தாய்மானும் இதே இடத்துக்கு வந்துருது. அது அவ்வளவு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகியும் இறந்து போகாம உடம்பெல்லாம் கருகி போன நிலைமையிலையும் இன்னும் உயிரோட தான் இருக்குது. அந்த தாய்மான் இவங்களை நோக்கி வெறி கொண்டு வேகமா வந்துட்டு இருக்குது. உடனே பாஸ் பெஞ்சியை விட்டுட்டு அந்த தாய்மான நோக்கி சுட்டுட்டு இருக்கான். ஆனா அந்த மானுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. கரெக்டா கிட்டத்துல வந்த உடனே பெஞ்சியோட ஃபேமிலி கீழே குடிஞ்சுக்கிறாங்க. அது நேரா வந்து பாஸோட நெஞ்சிலேயே குத்தி அவன் கதற காட்டுக்குள்ள தூக்கிட்டு ஓடுது. அந்த மானை அவனை குத்தி தூக்கிட்டு போகும்போது கையில வச்சிருந்த போனை கீழே போட்டிருப்பான். அதை எடுத்து பெஞ்சியோட அம்மா போலீஸுக்கு போன் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணி அதை எடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள சைமன் அதை தடுத்து அவன் அந்த போனை எடுத்துறான். முடியாது, என் வாழ்க்கை நாசமாகறத என்னால பார்க்க முடியாது, என்னால உனக்கு போனை தர முடியாதுன்னு சொல்றான். அம்மா என்னது உன் வாழ்க்கையா, அப்படின்னா பையனோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த மான் திரும்பவும் அந்த இடத்துக்கு வந்துருது. பொதுவா இந்த சமயத்துல பிள்ளைங்க மேல பாசமா இருக்க ஒரு உண்மையான அப்பா என்ன பண்ணுவாரு, அந்த மிருகத்தை டைவர்ட் பண்ணி தான் பக்கம் திருப்பி பிள்ளைங்களுக்காண்டி தன்னோட உயிரை தியாகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம படத்துல பார்த்திருப்போம். ஆனா இவன் என்ன பண்றான்னு பாருங்க, தான் உயிரை காப்பாத்துறதுக்காக பிள்ளைய மாட்டி விட்டுட்டு அவன் அந்த இடத்த விட்டு ஓடி போறான். இப்ப பையனோட உயிர் தான் ஆபத்துல இருக்கு. அந்த மான் கொஞ்சம் கொஞ்சமா அவனை நெருங்கிட்டு இருக்குது. அம்மா பையனோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் உயிரை தியாகம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால பெஞ்சி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, பெஞ்சி நான் சொல்றத கவனமா கேளு, நான் சொல்ற வரைக்கும் அதே இடத்துல அமைதியா நில்லு, நான் சொன்ன உடனே உன்னால முடிஞ்ச அளவுக்கு வேகமா இந்த இடத்த விட்டு ஓடி போய் அப்பா கூட தப்பிச்சு போயிரு, நான் எப்போதுமே உன்னே தான் அதிகமா லவ் பண்றேன்னு சொல்றாங்க. அதுக்கு பெஞ்சி நான் அவர் கூட போக மாட்டேன், அவர் ரொம்ப மோசமான ஆள்னு சொல்றான். அதுக்கு அம்மா வேற வழி இல்ல, நீ போய் தான் ஆகணும் கண்ணான்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு டைவர்ட் பண்ண போற அந்த நேரத்துல கீழே இருக்க குட்டிமான் கத்துது. அதை பார்த்த உடனே தாய்மான் அமைதி ஆகுது. அதனால அம்மா அந்த குட்டியை எடுத்து தாய்மான் கிட்ட கொடுக்குறாங்க. அதோட கோபம்லாம் குறைஞ்சு தன்னோட குட்டியை நக்கி கொடுத்து பாசத்தை வெளிப்படுத்துது. இந்த இடத்துல தான் ஒரு உண்மை வெளிப்படுது. என்னதான் இந்த மான் கெமிக்கலால பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த வேட்டைக்காரங்க எல்லாரும் இந்த குட்டியை பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டதால தான் தாய்மான் இப்படி மூர்க்கத்தனமா எல்லாத்தையுமே கொடூரமா வேட்டையாடி இருக்குது. மறுபடியும் குட்டி கிடைச்சிட்டதால அதோட கோபம்லாம் குறைஞ்சு அமைதியா அதை நக்கி கொடுத்துட்டு இருக்குது. அவ்வளவுதான், இனிமே இந்த மான் யாரையுமே எதுவுமே செய்யாது. ஹாப்பி எண்டிங்னு பார்த்தா கரெக்டா யாரோ ஒருத்தங்க இந்த தாய்மானோட மொழியில சுட்டு அதோட காலையே ஒடிச்சு விட்டுறாங்க. யாரான்னு பார்த்தா அந்த பாஸ் இன்னும் சாகவே இல்ல. அடிப்பட்ட நிலைமையில கையில கண்ணோட எந்திரிச்சு வந்திருக்கான். பெஞ்சியோட அம்மா சுடாதீங்க சுடாதீங்கன்னு கத்துறாங்க. ஆனா அதெல்லாம் அவன் கேட்கவே இல்லை. அந்த மானோட உடம்பு ஃபுல்லா எரிஞ்சிருக்கதால ஈஸியா புல்லட் உள்ள நுழையுது. அடுத்து பட்டுன்னு சுட்டு அதே இடத்துல அந்த மானை சாகடிக்கிறான். இவன் கண்ணுல புல்லட் தீர்ந்ததுக்கு அப்புறம் இவனை யாரோ மண்டையில சுட்டு போட்டு தள்ளுறாங்க. அது யாரான்னு பார்த்தா நம்ம பாட்டியம்மா. ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா ஆக்கிறானுங்க. பாட்டியம்மா ஓடி போய் பெஞ்சி கட்டி பிடிச்சுக்கிறான். படம் முழுக்க இவங்க சைமன் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்பதான் அவங்களுக்கு பெஞ்சி அடையாளம் தெரியுது. அவங்களும் அவனை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அதே சமயத்துல தாய்மான் பக்கத்துல இறந்து கிடக்குது. குட்டி எழுந்து வாமாங்கிற மாதிரி அதை முட்டி கூப்பிடுது. ஆனா தாய்மான் தான் இறந்து போயிருச்சு. இவ்வளவு நாள் குட்டி அம்மா பிரிஞ்சிருந்திருக்குது. சேர்ந்த கொஞ்ச நேரத்திலேயே தாய் இறந்து போயிட்டதால குட்டி கதறி அழுகுது. நீங்க படத்தோட இந்த சீன்ல இந்த குட்டி கத்துற சவுண்ட கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே கண்ணு கலங்கிரும். அந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க. இந்த பக்கம் தப்பிச்சு ஓடுன தகப்பனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி காட்டுறானுங்க. அவன் ஒரு கார்ல போயிட்டு இருக்கான். பின்னாடி ஏதோ ஒண்ணு முணுமுணுன்னு முண்டிக்கிட்டே இருக்குது. அது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டிட்டு தேடி பாக்குறான். அந்த இடத்துல எதுவும் இல்ல. அவனோட ஸ்டேரிங்ல அது ஏறி உட்கார்ந்துருக்கு. அது வேற ஒண்ணு இல்ல, அதே மாமிசத்தை உண்ணக்கூடிய முயல் தான். அந்த முயலை உள்ளே மாட்டி விட்டுட்டு காருக்கு வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு கதவு திறக்கிறான். கரெக்டா டோரை திறந்த உடனே அந்த முயல் பாஞ்சு அவனோட கழுத்திலே கடிச்சு ரத்தத்தை குடிக்குது. அவன் கதற இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்துல எதனால அந்த பாட்டியை மட்டும் அந்த ராட்சசமான் கடிக்கவே இல்ல. அந்த வேட்டைக்காரங்க எல்லாம் கொல்லலாம்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, இதே மாதிரி பாதிக்கப்பட்ட விலங்குகள் அதுங்களுக்கு எல்லாம் என்னாச்சு? கடைசியில் அந்த சைமனுக்கு என்னாச்சுன்னு காட்டவே இல்ல. அவன் கதறிட்டு இருக்கும் போதே படத்தை முடிச்சிட்டாங்க. மேபி அதனால செகண்ட்
செகண்ட் பார்ட் இந்த படத்துக்கு வரலாம். ஒருவேளை வந்துச்சுன்னா அதையும் கூட ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். சோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து விட்டுருங்க. அடுத்து எந்த படத்தை போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.